அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சேனல் டைடிங்ஸ் ஆஃப் த மிரர். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியாவில் கட்டப்பட்டிருக்க மிக நீளமான கடல் பாலத்தை பற்றின விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவில் மும்பையில் செவ்ரி என்கிற இடத்துல இருந்து நவாஷேவா வரைக்கும் மும்பை டிரான்ஸ் ஹார்பர் என அழைக்கப்படுற இந்த மேம்பாலம் அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் மிகவும் நீளமான கடல் மேம்பாலம் செவ்ரி மற்றும் நவாஷேவா இடையே மொத்தம் 21.8 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்டு உள்ளது. இதில் 16.50 கிலோமீட்டர் பாலம் கடலுக்கு மேலேயும் 5.50 கிலோமீட்டர் தொலைவிலான பாலம் தரைக்கு மேலேயும் அமைக்கப்பட்டு உள்ளது. இதற்கு மொத்தம் 21,200 கோடி செலவிடப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலம் அமைக்கப்பட்டதன் மூலம் 2 மணி நேர பயணம் என்பது 15 முதல் 20 நிமிடங்களாக குறைய உள்ளது. மேலும் எரிபொருள் செலவு குறைவதோடு மக்களின் நேரமும் மிச்சமாக உள்ளது. மேலும் இந்த மேம்பாலம் விரைவில் மும்பை பூனே தேசிய நெடுஞ்சாலையுடன் இணைக்கப்பட உள்ளது. இந்த புதிய மேம்பாலத்துக்கு மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த மேம்பாலம் என்பது அடல் பிகாரி வாஜ்பாய் செவ்ரி நவஷேவா அடல் சேது பாலம் என அழைக்கப்படுகிறது. இது 6 வழி மேம்பாலம் ஆகும். இந்த மேம்பாலத்தில் இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ, டிராக்டர்கள் அனுமதிக்கப்படாது. 4 சக்கர வாகனங்கள், மினி பஸ்கள், கனரக வாகனங்களுக்கு மட்டுமே மேம்பாலத்தில் செல்ல முடியும். இந்த வாகனங்கள் அதிகபட்சமாக 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லலாம். பாலத்தில் ஏறும்போதும் பாலத்தில் இருந்து இறங்கும்போது வாகனத்தின் வேகம் 40 கிலோமீட்டராக மட்டுமே இருக்க வேண்டும். கடலுக்கு மேலே கட்டப்பட்டிருக்க இந்த பிரம்மாண்டமான பாலத்தில் காரில் போகணும்னா 250 ரூபாய் கட்டணம் செலுத்தணும். கார்லேயே லிட்டன் பயணத்துக்கு சேர்த்துனா 375 ரூபாய் கட்டணம். தினசரி பாஸ் தேவைப்படுறவங்க ரூபாய் 625 செலுத்தி இந்த பாலத்தில் பயணம் செய்யலாம். மந்த்லி பாஸ் தேவைப்பட்டால் ரூபாய் 12,500 செலுத்த வேண்டும். இதே மாதிரி வெவ்வேறு விதமான வாகனங்களுக்கு வெவ்வேறு விதமான கட்டண விதிமுறைகளை விதிச்சிருக்காங்க. கடலுக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்க இந்த பிரம்மாண்டமான பாலத்தை நம்மளும் ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துடுவோமே. Subscribe and like the videos. Thank you.